ரஷ்யாவில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. தற்போது அங்கு -7 டிகிரி வெப்பநிலை காணப்படுகிறது. இதுகுறித்து மாஸ்கோவிலிருந்து சுமார் 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வால்வடாக்ஸ் என்ற இடத்திலிருந்து நம் சிறப்பு செய்தியாளர் சண்முக சுந்தரம் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். குளிர்காலம் தொடங்கிவிட்டது என்பதை உணர்த்தும் விதமாக கடந்த 3 தினங்களாக பனிமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த பனிமழை நீங்கள் பார்க்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த பெய்யும் பனிமழை தற்போது மெதுவாக பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த சில தினங்களில் இந்த பனிமழையின் வேகம் அதிகமாகி எங்கு நோக்கினும் பனி துகள்கள் தான் காணப்படும். அந்த அளவுக்கு முழுமையாக தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இடங்கள் அனைத்துமே வெண்பனி போர்த்தியது போல்தான் காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு பனிமழை பெய்யும் என்று கூறுகிறார்கள். குறிப்பாக பனிமழை பெய்து பனிக்கட்டிகளின் அளவு 3 அடியிலிருந்து 4 அடி வரை உயரத்திற்கு இந்த அளவுக்கு தற்போது தரையை பார்க்கலாம். இந்த தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்திற்கு பனி துகள்கள் நிறைந்திருக்கும். பனிக்கட்டிகளாக இந்த இடமெல்லாம் மாறி இருக்கும் என்று கூறுகிறார்கள். தற்போது குளிர்காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். டிசம்பர் மாதம் மத்தியில் வரும்பொழுது இந்த பகுதி முழுவதுமே வெண்பனி போர்த்தியது போல்தான் காட்சி எடுத்திருக்கும். மேலும் இந்த குளிர்காலத்திற்கு ரஷ்யர்கள் பழகிவிட்டாலும் அவர்கள் இயல்பு நிலை முற்றிலும் பாதிக்கப்படும் என்றுதான் தெரிவிக்கிறார். ஏனென்றால் சூரிய வெளிச்சமே 2 மணி முதல் 3 மணி நேரம் தான் இருக்குமாம். அந்த அளவுக்கு தான் சூரிய வெளிச்சம் இருக்கும். மற்ற நேரங்கள் இரவு நேரமாகத்தான் இங்கு இருக்கும் என்று காட்சியளிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் எர்னஸ்ட் ராஜாவுடன் புதிய தலைவருக்காக சண்முக சுந்தரம், ரஷ்யாவின் வால்கோடோன்ஸ் நகரிலிருந்து.